ശ്രീമദ് ഭാഗവതത്തിലെ ചതുർത്ഥ സ്കന്ധം 4வது സ്കന്ധത്തിലെ 9வது അധ്യായത്തെ பார்த்துருக்கோம். 1வது ശ്ലോകം. തേ ഏവം ഉത്സന്നഭയാ ഉരുക്രമേ കൃത അവനാമഹ പ്രയയുഃ ത്രിവിഷ്ടഭം സഹസ്രശീർഷ അഭി തതഃ ഗരുത്മദാ മദോഹോ വനം ഭൃത്യതിദൃച്ഛയാ ഗതഃ ത ഏവമുത്സന്നഭയാ ഉരുക്രമേ കൃതാവനാമ പ്രയയുസ്ത്രിവിഷ്ടഭം സഹസ്രശീർഷാഭി തദോ ഗരുത്മദാ മദോർവനം ഭൃത്യതിദൃച്ഛയാ ഗതഃ. மைத்ரேய முனியாக்குமே இங்க விதுரருக்கு கதை சொல்லின்னு இருக்கார். அதனால இந்த ஸ்லோகங்களோடு முன்னால மைத்ரேய உவாஜா அப்படின்னு இருக்கு. மைத்ரேய உவாஜா த ஏவமுல்சன்னபயா உருக்ரமே கிருதாவநாம பிரயயுஸ்த்ரிவிஷ்டபம் சஹஸ்ரசீர்ஷாபி ததோ கருத்மதா மதோர்வனம் भृत्यदिदृच्छया गदा. பகவான் தேவர்களை சமாதானப்படுத்தினார் அப்படிங்கிறதையாக்கும் இதுக்கு முன்னாள்த்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். நீங்கள் யாரும் பயந்துக்காதங்கோ, எல்லாரும் அவளோட இடத்துக்கு திரும்பி போங்கோ. சின்னஞ்சிறு பாலனாயிருக்கிற துருவனோடு முன்னால நான் போய் நின்னானா அவனோட தபச நிப்பாட்டிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படாது. இப்படியெல்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்படி பகவான் சமாதானப்படுத்தினதுனால, அவளுக்கு ஆறுதல் சொன்னதுனால உல்சன்ன பயம் அப்படிங்கிறது இல்லாம போச்சு தேவர்களுக்கு. தே அந்த தேவர்கள் ஏவம் இப்படி உருக்கிரமே திரிவிக்ரமனாயிருக்கிற வாமனமூர்த்தியாயிருக்கிற பெரிய பெரிய கால்பாதங்களை வச்சு இந்த பிரபஞ்சத்தை அளக்கிற பெரிய பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு பிராப்தி இருக்கிற பகவான கிருத அவனாமாக நமஸ்காரம் செஞ்சுண்டு பிரயயுஹு த்ரிவிஷ்டபம் 3வது லோகமா இருக்கிற த்ரிவிஷ்டபம் அப்படிங்கிற சொர்க்கலோகத்துக்கு பூர்புவஸ்வஹ பூர்லோகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் 3வது லோகமா இருக்கிற சொர்க்கலோகம். அந்த சொர்க்கலோகத்துக்காக்கும் இங்க த்ரிவிஷ்டபம் அப்படின்னு சொன்னது. அந்த சொர்க்கலோகத்துக்கு யாத்திரை பண்ணினா தேவர்கள். சஹஸ்ரசீர்ஷ அபி 1000 தலைகளுக்கு மேல இருக்கிற விராடு புருஷன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஷரீரிகளோடும் தலை, எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பகவான் தானே உள்ளது. அப்ப எல்லா உயிரினங்களோடும் தலை, எல்லா உயிரினங்களோடும் காது, எல்லா உயிரினங்களோடும் மூக்கு, எல்லா உயிரினங்களோடும் கை காலு, இப்படின்னு இந்த சர்வ உயிரினங்களோடு சரீர பாகங்களாயிருக்கிற அந்த விராடு புருஷன். சஹஸ்ரசீர்ஷ அபி சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காயிட்டு 1000 அப்படின்னு சொன்னது அவ்வளவுதான். 1000 கோடி கோடி தலைகளும் கண்ணுகளும் மூக்குகளும் வாய்களும் எல்லாம் இருக்கிற அந்த விராடு புருஷன் கொடியும் ததஹா அங்கேந்து அந்த வைகுண்ட லோகத்திலேந்து கருத்மதா
பெரிய ரெக்கை இருக்கிற கருடனில ஏறி உக்காந்துண்டு கருடனோடு கூட மதோஹோ வனம், மதுவனத்துக்கு, அந்த துருவகுமாரன் தபசு பண்ணுற மதுவனத்துக்கு பிருத்தியதி பரமபக்தனாயிருக்கிற அந்த துருவனை, பகவல் தாசனாயிருக்கிற துருவனை திருச்சயா பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு கதஹா கிளம்பி போனார் பகவான். இரண்டாவது ஸ்லோகம். சஹ வை தியா யோக விபாக தீவிரயா ஹ்ருத் பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம். சவைதியா யோக விபாக தீவிரயா ஹ்ருத் பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம். திரோஹிதம் சஹசா ஏவ உபலக்ஷ்ய பஹிஸ்திதம் தது அவஸ்தம் ததர்ஷ. திரோஹிதம் சஹசைவோபலக்ஷ்ய பஹிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. சவைதியா யோக விபாக தீவிரயா ஹ்ருத் பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம். திரோஹிதம் சஹசைவோபலக்ஷ்ய பஹிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. சஹவை தபசில முழுகின அந்த துருவனாகட்டும், யோக விபாக தீவிரயா தியா தியான யோகத்தோடு கடினமான முயற்சி அந்த அவஸ்தையில இருக்கிற புத்தியால, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஞான அவஸ்தையில, ஷார்ப்பான புத்தி இருக்கிற அந்த அவஸ்தையில, ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடி இருக்கிற, கான்சன்ட்ரேஷனோடு கூடி இருக்கிற புத்தி இருக்கிற அந்த அவஸ்தையில ஹ்ருத் பத்மகோஷம் ஹிருதயத்துக்கு உள்ள பூர்ணமாயிட்டு விரிஞ்சு இருக்கிற தாமரப்பூவுக்கு நடுவில் இருக்கிற ஸ்தானத்துல தடித் பிரபம் மின்னல் பிரகாசம் மாதிரி இருக்கிற ஸ்புரிதம் தேஜஸோடு கூடின பகவான பார்த்துண்டாக்குமே இந்த துருவகுமாரன் தாரண செஞ்சுண்டு இருந்தது. சகசாயவா, ஆனா திடீர்னு அந்த பகவத் ரூபம் சதுர்பாஹு ரூபம் ஹிருதயத்திலேந்து திரோஹிதம் காணாம போயிடுத்து. அது உபலட்சியா தெரிஞ்சிட்டு ஹிருதயத்துக்குள்ள பகவான காணலையே அப்படிங்கிற போதம் உண்டாயிட்டு, ஹிருதயத்துல இத்தனை நேரம் பார்த்துட்டு இருந்த பகவானோடு அந்த ரூபம் மறைஞ்சு போனதை தெரிஞ்சுண்டு திடீர்னு துருவன் கண்களை திறந்தோன. பஹிஸ்திதம் தது அவஸ்தம் ததர்ஷா, தனக்கு முன்னால பிரத்யட்சமாயிட்டு நிக்கிற ஹிருதயத்துக்குள்ள எப்படி தியானிச்சோமோ அதே மாதிரி ரூபத்துல இருக்கிற சதுர்பாஹு ஸ்வரூபனை பார்த்தார் துருவன். இந்த அளவுக்கு டைம் எல்லாம் ஹிருதயத்துல பிரதிஷ்டிச்சு தியானிச்ச அதே ரூபம் இப்போ ஹிருதயத்துல காணாம போச்சு. ஹிருதயத்துல காணாம போனதுனாலேயாக்கும் கண்ணை திறந்தது. கண்ணை திறந்தோடனே தது அவஸ்தம் அதே அவஸ்தையில சதுர்பாஹு அவஸ்தையில இதா முன்னால நிக்கிற அந்த பகவான், அப்படி அந்த பகவான கண்களை மூடாதக்கு திறந்து பிடிச்சு துருவன் ததர்ஷா பார்த்தார். நாரத மகர்ஷி பிரார்த்திக்கிறதுக்கு உபதேசிச்சு கொடுத்த அதே ரூபத்தை இதா கண் முன்னால பார்த்தார் துருவன். இத்தனை நேரம் அந்த துருவகுமாரனை நம்ம அவன் இவன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், குழந்தைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இனி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது.
பகவானோட தரிசனம் கிடைச்சாச்சு, பகவத் ஞானமே உண்டாயாச்சு. அதனால அவரு சிரேஷ்டமான உத்தமோத்தம யோகியோட அவஸ்தையிலேயாக்கும் இப்ப இருக்கார். அதனால 5 வயசு பாலகனாயிருக்கிற துருவன் இப்போ கண்ணை திறந்து பார்த்து பகவான கண்ணுக்கு முன்னால பார்த்தார். மூணாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். தது தர்ஷன ஏன ஆகத சாத்வசஹ சிதௌ அவந்தத அங்கம் வினமய்ய தண்டவத் தத்தர்ஷனேனாகத சாத்வச சிதௌ அவந்ததாங்கம் வினமய்ய தண்டவத் திருக்பியாம் பிரபஷ்யன் பிரபிபன் இவ அர்பதஹ சும்பன் இவ ஆஸ்யேன புஜைஹி இவ ஆஸ்லிஷன் திருக்பியாம் பிரபஷ்யன் பிரபிபன்னிவார்பகச்சும்பன்னிவாஸ்யேன புஜைரிவாஸ்லிஷன் தத்தர்ஷனேனாகத சாத்வச சிதௌ அவந்ததாங்கம் வினமய்ய தண்டவத் தத்தர்ஷனேனாகத சாத்வச சிதாவவந்ததாங்கம் வினமய்ய தண்டவத் திருக்பியாம் பிரபஷ்யன் பிரபிபன்னிவார்பகச்சும்பன்னிவாஸ்யேன புஜைரிவாஸ்லிஷன். ഭഗവാന് പ്രത്യക്ഷമായിട്ട് കണ്ണുക്ക് മുന്നാലെ ധ്രുവകുമാരൻ பார்த்தார். ആഗത സാസ്വസഹ ஆகத சாத்வசஹா. அப்போது துருவனுக்கு ரொம்ப ரொம்ப பரிபிரமம் வந்து சேர்ந்தது. தது தர்ஷன ஏன, தது அப்படிங்கிறது இங்க பகவான். அந்த பகவானை தர்ஷிச்சதாலேயே வந்து சேர்ந்த சாத்வசம் பரிபிரமத்தால என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு தெரியாத அவஸ்தையில் ஆயிட்டிருந்தார் துருவன். இத்தனை நேரம் பகவானை பார்த்தே தீர்வேன் அப்படின்னு உறுதியான அந்த நிலைமையில கடின தபசு செஞ்ச துருவன் கண்ணுக்கு முன்னால பகவான் இதா பிரத்யட்சமாயிட்டு வந்து நின்னோன என்ன பண்றதுன்னு தெரியாதக்கு செய்வதறியாதக்கு ஸ்டாச்சு மாதிரி நின்னார். എന്നിട്ട് துருவன் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சொல்லப்படுறது. ராஜவம்சத்துல ஜனிச்ச துருவனுக்கு அடுத்தவாகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நன்னா தெரியும். அதெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. அடுத்தவாளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நன்னா தெரியும். பெரியவாளை பார்த்தா எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், மகத் வியக்திகளை பார்த்தானா அவளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் இதெல்லாம் தெரியும். மகத் வியக்திகளுக்கு பாத பூஜை செஞ்சு ஆதரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை துருவனுக்கு தெரியும். பகவான் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் மகத் சைதன்யம் இப்ப முன்னால பிரத்யட்சமாயிட்டு அக்க நிற்கிறார். துருவன் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு பகவானோட பாதத்துல அப்படியே நிப்பாட்டி வச்ச ஒரு குச்சி எப்படி விழுமோ கீழே பூமியில அதே மாதிரி தொப்பகடின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். சிதௌ அவந்தத அங்கம், பூமியில சர்வ அங்கங்களும் சர்வ சரீரபாகங்களும் ஸ்பர்ஷிக்கிற விதத்துல விழுந்து சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணினார். தண்ட நமஸ்காரம். சிதௌ இந்த பூமியில அவந்ததா நமஸ்காரம் பண்ணினார். அங்கம் தண்டவது வினமையா, சரீரத்தை
நல்ல நீட்டம் இருக்கிற வாக்கிங் ஸ்டிக்கு மாதிரி கீழே தொப்பக்கடின்னு போட்டா மாதிரி, அந்த வாக்கிங் ஸ்டிக்கு நிப்பாட்டி வச்சு தொப்பக்கடின்னு பூமியில போட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தண்ட நமஸ்காரம் பண்ணினார். பாதங்கள், சரீர பாகங்கள், கைகள், முகம் எல்லாம் பூமியில ஸ்பர்ஷிக்கிற விதத்துல தண்ட நமஸ்காரம். பலவிதமான நமஸ்காரங்கள் எல்லாம் உண்டு. கீழே குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணாதவா கையை மட்டும் பூமியில ஸ்பர்ஷிச்சு சிரசில வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுவா. லேடிஸ் எல்லாம் பார்த்தானா 2 கையும் 2 காலும் சிரசும் மட்டும் பூமியில ஸ்பர்ஷிச்சு பஞ்சாங்க நமஸ்காரம். இங்க துருவன் பண்ணினது தண்ட நமஸ்காரம், கம்ப்ளீட் சரீர பாகங்கள் எல்லாம் பூமியில ஸ்பர்ஷிக்கிற மாதிரி. அர்பகா துருவகுமாரன் பகவானை பார்த்த சந்தோஷத்துல திருக்பியாம் கண்களால பிரபிபன் இவா நன்னா குடிக்கிற மாதிரி பிரபஷ்யன் பகவானை பார்த்தார், நன்னா பார்த்தார். பகவானோட சொரூபம் கேசாதிபாதம் பார்த்துண்டு கண்களால அந்த ரூபத்தை ஸ்வீகரிச்சார் துருவன். அமிர்தம் குடிக்கிற மாதிரியாக்கும் பகவான கண்களால பார்த்து அந்த தர்ஷன அமிர்தத்தை பானம் செஞ்சது துருவன். ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பகவான கண்களால குடிச்சார். சும்பனிவா ஆசியனா பெரிய வாயால முன்னால நிக்கிற அந்த பகவான தன்னோட பிஞ்சு உதடுகளால முத்தமிடுற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணினார். குரூரமையெல்லாம் அந்த உன்னிக்கண்ணனை மடியில வச்சு கொஞ்சி முத்தமிடுற மாதிரி. சும்பனிவ ஆசியனா வாயால முத்தமிடுற மாதிரி பகவானை பார்த்துட்டு ஆக்ஷன் காட்டினான் துருவன். துருவனுக்கு அந்த நேரம் பகவானை பார்த்து ஒரு முத்தமிடணும் அப்படின்னு தோணிடுச்சு. அந்த அளவுக்கு பக்தி பரவசதை. ரொம்ப ரொம்ப பிரியமான பகவான் முன்னால வந்து நின்னோன கண்களால அந்த சுந்தர ரூபத்தை குடிச்சு എന്നിട്ട് மேலொதடும் கீழொதடும் உபயோகிச்சு பகவானை முத்தமிடுற மாதிரி தோணற மாதிரி அப்படி ஒரு ஆக்ஷனை காட்டினார். நம்ம குழந்தைகளை டச் பண்ணாம முத்தமிடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுவோமே, அதே மாதிரி துருவன் அந்த பகவானை பார்த்து முத்தமிடுற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் காட்டினான் பக்தி பரவசத்துல. புஜைஹி கைகளால ஆஃப்லிஷனிவா கெட்டி பிடிக்கிற மாதிரியும் ஒரு ஆக்ஷன் உண்டாச்சு துருவன் கிட்டேந்து. முத்தமிடுற மாதிரியும் பகவானை கெட்டி பிடிக்கிற மாதிரியும் எல்லாம் துருவனுக்கு அந்த டைம்ல தோணிடுத்து. ஆனந்த லஹரியோடு உச்சஸ்தாயில பலதும் செஞ்சு கூட்டினான் இந்த துருவகுமாரன் அப்படிங்கிறது யாக்கும் இங்க வர்ணனை நடக்கிறது. பகவானை பார்த்த அந்த சந்தோஷ அனுபூதியில என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம வாயில வார்த்தைகளொன்னும் வரமாட்டேங்கிறது. பகவானே எனக்கு அப்பாவோட மடியில உட்காந்துக்கணும்னு சொல்ல வரல, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பகவானே உன்னை பார்த்தா போருன்னு ஆயாச்சு. இப்போ பார்த்த பகவானை பார்த்துட்டு ஆனந்த மிகுதியில என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாதக்கு பகவானை பார்த்து ஸ்தம்பிச்சு நின்ன துருவன் தண்ட நமஸ்காரம் செஞ்சுட்டு எந்திருந்துட்டு அந்த பகவானை முத்தமிடுற மாதிரியும் கெட்டி பிடிக்கிற மாதிரியும் எல்லாம் சங்கல்பிச்சு பக்தியோடு அந்த உச்சஸ்தாயில பகவானையே பார்த்துட்டு கண்ணை மூடாதக்கு நின்னார். நாலாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். சஹ தம் விவட்சந்தம் சஹ தம் விவட்சந்தம் அதத் விதம் ஹரிஹி சதம் விவட்சந்தமதத்விதம் ஹரே ஞாத்வா அஸ்ய சர்வஸ்ய ச ஹ்ருதி அவஸ்திதः ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ஜ ஹ்ருத்யவஸ்திதः கிருத அஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா
பஸ்பர்ஷ பாலம் கிருபயா கபோலே கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷ பாலம் கிருபயா கபோலே சதம் விவச்சந்தமதத்விதம் ஹரே ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ஜ ஹ்ருத்யவஸ்திதா கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபயா கபோலே. சஹ ஹரிஹி, அந்த பகவான் நாராயணனான விஷ்ணு, ஞாத்வா, துருவனோடு உத்தம பக்திய தெரிஞ்சிட்டு, தம் அந்த துருவன்கிட்ட விவட்சந்தம், வாதொறந்து துருவன் ஆசிக்கிற விஷயத்தை ஒன்றும் சொல்லாம அந்த துருவன் என்னெல்லாமோ மனசுல அடக்கி பிடிச்சுண்டு நிக்கிறத அந்த சதுர்பாகு சுரூபியான பகவான் கிட்ட பல விஷயங்களும் சொல்லணும் அப்படின்னு துருவனுக்கு ஆசை இருந்தா கொடியும் வாயை திறந்து வார்த்தைகள் வராம ஸ்தம்பிச்சு நிற்கிற அவஸ்தையில இருந்த துருவன் கிட்ட துருவனோடு உத்தம பக்தியையும் துருவன் தபசு செஞ்ச காரணத்தையும் தெரிஞ்சின்ற பகவான் ஆஸ்ய சர்வஸ்யஜ, அஸ்ய அந்த துருவனோடும் சர்வஸ்யஜ சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் துருவனோடு உள்ளேயும் எல்லா சரீரங்களோடு உள்ளுக்குள்ளேயும் ஹிருதி அவஸ்திதா, ஹிருதய குகையில சாட்சி ரூபத்துல ஸ்திதி செய்யற பகவானுக்கு துருவனோடு மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுமே. அப்படி துருவனோடு தேவைகள் தெரிஞ்சிட்டு கிருத அஞ்சலிம் கைகளை கூப்பி நிக்கிற துருவனை கிருபையா கருணையோடு கூடிட்டு பிரம்மமயேன கம்புனா பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற வேத ஸ்வரூபமாயிருக்கிற சங்குனால பாலம் அந்த குழந்தையோடு ஓங்கார ஸ்வரூபமாயிருக்கிற சங்குனால அந்த சின்னஞ்சிறு பாலகனாயிருக்கிற துருவகுமாரனோடு கபோலே கன்னத்துல கவிழ்த்தடத்துல மெல்ல பஸ்பர்ஷா ரொம்ப மெல்ல மெல்ல ஸ்பர்ஷிச்சு தடவி கொடுத்தாரு பகவான். சமாதானமாயிட்டிரு குழந்தை, உன்னோட எல்லா துக்கங்களுக்கும் ஃபுல் ஸ்டாப் ஆயாச்சு, இனி நீ ஒருபோதும் துக்கிக்க மாட்டாய். உனக்கு எந்த அளவுக்கு ஞானம் வேணுமோ அந்த அளவுக்கு ஞானத்தை நான் இதா தந்துட்டேன். பகவானோட கையில இருக்கிற பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு வேதத்துக்கு ஈக்குவலாக்குமே, வேத கிரந்தமாக்கும் அந்த பகவானோட சங்கு. வேதத்தோடு ஷார்ட்டான எசன்ஸ் ரூபமாயிருக்கிற உபனிஷத்துகள் தான் பகவானோட கையில இருக்கிற சங்கு. ஒரு சில கோவில்களில் தீபாராதன சமயத்தில் சங்குநாதம் முழக்குவா. வேத மந்திர பாராயணத்துக்கு ஈக்குவலான அந்த சங்கநாதம் முழக்குவா. பகவான வேத மந்திரங்களால துதிக்கிறதுக்கு ஈக்குவலாக்கும் அந்த சங்கநாதம், அதனாலேயாக்கும் சங்கநாதம் அங்க புறப்படுவிக்கிறது. இங்க அந்த அளவுக்கு பவித்திரமான அந்த சங்குனால துருவகுமாரனோட கன்னத்தை மெல்ல தொட்டு தடவி கொடுத்தாரு பகவான்.